ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பாக்குறான சதீஸ்வரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு vlogging கேமரா ரிலேட்டிவா தான் பேச போறேன். நான் ஆல்ரெடி ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்ஸ் வீடியோலாம் நீங்க பாத்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நம்ம சேனலுக்குள்ள இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, DJI Action 5 Pro. இந்த கேமரா எங்க பர்ச்சேஸ் பண்ண பாத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குருவாஞ்சேரியில கூடிய தி கேமரா மார்ட் அந்த கடையில தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான். அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எவ்வளவு ரேட் உங்களுக்கு லெஸ் பண்ணாங்க, அது பெட்டரா இருந்ததா உங்களுக்கு ரேட்டு மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது. சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ இந்த கேமரா பத்தி தான் பேச போறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட செட்டிங் என்ன, சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, டிராவல் பண்ணா யூஸ் ஆகுமா, நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போறேன். இந்த கேமரா பார்த்துக்கோங்க. இந்த கேமரா ரிலேட்டிவா தான் பேச போறேன். அதனால நீங்க vlogging கேமரா வாங்கணும், அதோட ரிலேட்டிவா நீங்க எதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், அட்வென்ச்சர் காம்போல என்னென்ன வந்திருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒன்ஸ் மறுபடியும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக் வந்து நான் இண்டிவிஜுவலா பர்ச்சேஸ் பண்ணேன், அதே சேம் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப சேஃப்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இதோட லுக்கம் வந்து செம்ம சூப்பரா இருக்குது. கேமரா ரொம்ப சேஃப்டியா நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பேக் வேண்டாம், நான் கேமரா கையில வச்சுக்கிறேன்னு அது உங்களோட விருப்பம். ஆனா நான் வாங்கி வச்சுக்கிறது வந்து என்னோட சேஃப்டிக்காக. ஏன்னா நம்ம சப்போஸ் எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணுவோம், மழை வரும், அதுல வந்து மழை வந்தா கூட ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி வைஸுக்காக இந்த பேக்கை வாங்கினேன். ஓகே கைஸ், இப்போ என்னென்ன வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பேட்டரி, ஸ்டிக்கு, அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். மெயின் கேமரா சேஃப்டியா இந்த இடத்துல கிரிப்பா இருக்குது. இப்போ ஸ்டிக்கு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப்பா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தனியா வேற ஏதாவது ஸ்டிக்கு வாங்கினா கூட இந்த அளவுக்கு கிரிப் வர மாதிரி தெரியல. இந்த இடத்துல வந்து லப்பர் மாரி கொடுத்துருக்காங்க. நல்லா இன்னொன்னு ஹைட்டு போகும்னு நினைக்கிறேன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கும் நல்லா எந்த இடத்துலயும் ஆடலை, எங்கேயும் நம்மளுக்கு வந்து அந்த ஷேக்கிங்னு ஒன்றும் இல்லை, நல்லா கிரிப்பா இருக்குது. இப்போ இங்கே வச்சிடலாம். அப்புறம் சார்ஜிங், நீங்கள் சி டைப் எந்த பின்னா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்டரி நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டுக்கிறேன். கிரீன் கலர் லைட் எரியுதுங்களா, இல்லைன்னா சார்ஜ் இல்லைன்னா சப்போஸ் எல்லோ கலர் லைட் எரியும். ஆனால் 3 பேட்டரி வந்து கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம 3 days டிராவல் பண்றோம், மவுண்டன்ல ஏறுறோம், இல்லை 1 day ட்ரெக்கிங் பண்றோம், அந்த வியூ வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 3 பேட்டரி கொடுத்தது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது. அப்புறம் கேமரா, நம்ம ஆவலும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கேமரா பத்தி தான் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் நிறைய பேசாம டக்குன்னு சாட்டா முடிக்க பாக்குறேன். இது பாருங்க, ஃபுல்லா கிரிப்பு. அப்புறம் மேல வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த சேஃப்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க கேமரா பார்த்துடலாம். கைஸ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். அவுட் சைட்ல என்னென்ன செட்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரெக்கார்ட் பண்ற பட்டன் மேல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சுத்தி பேக் கேஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த கிளிப்பு மாரி ஃபிட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சொல்றேன், காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த சைடும் வந்து டச் தான். அப்புறம் பேக் சைடும் வந்து ஸ்கிரீன் கொடுத்துருக்குறாங்க, டச் தான் இதுவும். இப்போ நீங்க பேட்டரி போடும் போது நீங்க இந்த பேக் கேஸை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நீங்க சப்போஸ் ஒன்ஸ் நீங்க பேட்டரி போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஏன்னா அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. அது சரி, இருந்தாலும் வந்து இந்த பேக் கேஸ் வந்து நான் ரிமூவ் பண்றேன். எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. கிளிப்பு கொடுத்து இதை லைட்டா பெண்ட் பண்ணா போதும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய இடமே இதுதான். பேட்டரி போடுறதுக்கு இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணோம். ஜஸ்ட்டு அவ்வளோதான், பேட்டரி போடலாம். இந்த வந்துல எஸ்டி கார்டு, அதாவது நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க பாயிண்ட்டு. நான் அதுக்காக மெமரி கார்டு வாங்கியிருக்கிறேன். மெமரி கார்டு போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் நான் ட்ராவல் பண்ணும்போது. அதுக்காக நான் எஸ்டி கார்டு மெமரி கார்டு வாங்கியிருக்கிறேன். ஓகே, இதை நான் போடுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பேட்டரி வந்து போட்டுருவோம். போட்டாச்சு. ஜஸ்ட் இது வந்து இப்படி கிளிக் பண்ணி இங்க வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் வச்சுங்களா, இதுவும் பிரஸ் பண்ணலாம். நீங்க இமீடியட்டா நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க, நீங்க சப்போஸ் ரெக்கார்ட் பண்ண போறீங்க, நான் குயிக்கா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். தெரியுதுங்களா? எப்படி காட்டுறது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா? நீங்க இது சப்போஸ் ரெக்கார்ட் பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிடும். 5 3 2 ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க இமிடியேட்டா ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பவர் ஆன் பண்ற பட்டனை பிரஸ் பண்ணணும். ஒரு லாங் பிரஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். நீங்க பாக்குறது ஃப்ரண்ட் பாருங்கன்னா ஃப்ரண்ட் பேக்ல இருக்கும். அதனால வந்து ரெண்டு சைடும் வந்து ஸ்கிரீன் இருக்குது. இதுல நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்கிரீன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த இடத்துல வந்து அதை இமேஜை நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன வீடியோ எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து வீடியோ ரெக்கார்டு அந்த சிம்பிள் கொடுத்துறாங்க. அப்புறம் மெகா பிக்சல், அப்புறம் ஜூமிங் ஆப்ஷனு, அப்புறம் இந்த இடத்துல வந்து பிரைட்னஸ் வந்து சார்ஜ் பண்றது கம்மி பண்றது, அப்புறம் பேட்டரியோட வேல்யூ அந்த சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரண்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து இங்க நம்ம யூஸ் பண்ற இது இந்த இடத்துல சேம் அதே பிக்சர் தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதுதான் வரும். ஓகே கைஸ், இப்போ இது ஃப்ரண்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து ரெக்கார்டு பர்பஸ் எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். கைஸ், இதோட ஆடியோ குவாலிட்டி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல எப்படி இருக்குது கேமரா குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ இதுலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி வைஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, கிளியராகவும் கேட்குது. ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அந்த சவுண்டு கூட கம்மியாக தான் கேட்குது. ஆனால் இது செம்ம சூப்பராகவே இருக்குது. பிக்சர் வந்து நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிட்டோம். இப்போ அவுட்டோர்லேயே நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன செட்டிங் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்டோருக்கு போயிடலாம். இது ஃபுல்லும் டச்சு தான். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணால் என்ன வருது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு, அப்புறம் கேமரா ரொட்டேட் பண்ணுறது அதான இது, அப்புறம் லாக்கு, நீங்கள் எந்த ஸ்க்ரீனை வந்து டச் பண்ண முடியாது அது மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் தென் வந்து பிரைட்னஸ்ஸு, அப்புறம் செட்டிங்கு, இமேஜு, இது வந்து என்னது எனேபிள் டிஸ்பிளே வாய்ஸ் கண்ட்ரோல் என்னன்னு தெரியல. இது வந்து ஃபுல் ஃபோட்டோ சைஸ் ஆஃப், அதாவது நீங்கள் கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல் சைஸ் வரும், ஆஃப் சைஸ் வரும் அந்த இது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. 47 GB கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அடிஷனலாக வந்து இங்கே வந்து மெமரி கார்டு போட போகிறோம். இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. மெமரி கார்டு இதில் நம்ம போட போகிறோம். கைஸ், மெமரி கார்டு வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கார்டு தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து 238 GB நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த இன்டர்னல் வந்து இதை சேஞ்ச் பண்ணதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த சைடில் டச் பண்ணால் போதும், கன்ஃபார்ம் கேட்கும் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அதேமாரி இங்கே டச் பண்ணால் இங்கே டச் பண்ணிக்கலாம், இங்கே வேணால் இங்கே டச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃப், அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இங்கே செட்டிங், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டிங் தான். மேபி இதை கேமரா நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் செட்டிங்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்மளுக்கு வந்து பிகினர் தானே, நம்மளுக்கு வந்து இது குவாலிட்டி எப்படி, இதில் என்னென்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு 1 by 1 பார்க்குறோம். ஓகே, விளாகிங்க்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கே டச் பண்ணிட்டு ஃபோட்டோ அண்டு வீடியோ, அப்புறம் சூப்பர் நைட், அப்புறம் சப்ஜெக்ட் ட்ராக்கிங், அப்புறம் ஸ்லோமோ அண்டு டைம் லேம்ப், இதுதான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம், வீடியோ வச்சுருக்கலாம். அப்புறம் ஜூமிங், இது ஜூமிங் டச் பண்ணால் நம்ம ஜூம் பண்ணுறது, ஐயோ உங்களுக்கு தெரிய மாட்டுதா, ஜூம் பண்ணுறது அந்த இது வச்சுருக்குறாங்க ஜூமிங் ஆப்ஷனு. வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து கண்ட்ரோல், பார்த்தாலே தெரியும்.
இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இங்கே பண்ண முடியல, நான் செல்ஃபாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே கூட டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இங்கே கூட நீங்கள் டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது பாருங்க, ஈஸியாக டச் பண்ணிக்கலாம். அதுமாரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அந்த சி டைப் பின்னு நீங்கள் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செம்ம சூப்பராக இருக்குதுங்க. குவாலிட்டி வைஸும் செம்ம சூப்பராக இருக்குது. இதில் செட்டிங்லாம் வந்து இதை நான் சொல்லவே இல்லை பாருங்க. உங்களுக்கு இது வந்து ஃபோட்டோ நீங்கள் எந்த இதில் வைக்கணும், 4K அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. 60 உங்களுக்கு எதுனா அந்த இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதான் உங்களுடைய இதுக்கு தான், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வீடியோ பிளாகிங் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிக்சர் குவாலிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு 80 இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே மேலே இருக்கிற ஒரு பட்டன் பார்த்து வச்சுக்கோங்க, இதை அப்படியே கிளிக் பண்ணால் போதும். ஓகே, கேமரா வந்து அந்த பேக் சேஃப்டி வைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான கிளிப்பு இங்கே வச்சுருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு இதை வச்சு இப்படி பண்ணால் போதும். இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த கிளிப்பு கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை மேக்னெட்டிக்கு அது இடத்துல வந்து ப்ரெஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ 2 இடமும் வந்து நல்ல கிரிப்பு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கிரிப்பாக இருக்குது. ஓகே கைஸ், கேமரா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு தான் கொண்டுட்டு போக போகிறோம். அவுட்டோரில் எப்படி இது ஒர்க் ஆகுது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னும் நான் மைக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. நீங்கள் இப்போ பேசுகிறது வந்து கேமராவோட மைக்கு தான். ஆனால் இந்த ஆக்ஷன் 5 ப்ரோக்கு வந்து நான் மைக்கு வாங்கலை. நான் வித்தவுட் மைக்கில் தான் நான் இதை பேச போகிறேன். அதில் எப்படி நாய்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது, இதில் அப்புறம் நம்ம வாக்கிங் பண்ணும்போது, பைக் ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் இது யூஸ் ஆகுது சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு தான் போக போகிறோம். அங்கே வச்சு தான் பேச போகிறோம். வாங்க வெளியே போயிடலாம். கைஸ், அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ குவாலிட்டிலாம் பாருங்கள். அப்புறம் ஆடியோ வந்து இப்போதைக்கு எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து என் ஆடியோ வந்து கிளியராக கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆடியோ குவாலிட்டி பார்த்து வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்ஷன் 5 ப்ரோவில் தான் நான் ஷூட் பண்ணுறேன். 4Kல இல்லைங்க, 1080 தான் மெகா பிக்சரில் தான் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த ஸ்டிக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்குறீங்க. இந்த மொட்டை மாடி தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். அவங்கள ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கிறேன் நான். ஏன்னா இது எப்படி வளர்க்குறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்னலாம் பண்ணால் இப்படி அழகாக பச்சை பசைன்னு இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அந்த விஷயம் பேசலாம். இப்போ வந்து நம்ம பேசிக் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் தான், வைட் ஆங்கிள் அண்ட் சைடு ஆங்கிள் அந்த எதுவுமே இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் வச்சு நம்ம எடுக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 4Kல நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4Kல வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி வாவ் செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பிரைட்னஸ் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இங்கேருந்து டேரெக்டாக பார்க்க முடியுது நான் என்ன மாரி ஆங்கிள் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இது கொஞ்ச நேரம் தான் இந்த டிஸ்பிளே எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அது உங்களுக்கு நான் அப்புறமேட்டு காட்டுறேன். ஓகே, கார்டன் ஏரியா இதுதான் எங்கள் மொட்டை மாடி தோட்டம். ஓகே, 4Kல வீடியோ எடுக்கிறத பார்த்தாச்சு, ஆடியோ குவாலிட்டி பார்த்தாச்சு. ஜூமிங் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஜூமிங் எந்த அளவுக்கு ஜூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கைஸ், ஜூமிங் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜூம் பண்ண முடியும்னு. பிக்சர் உடையுமான்னு தெரில, இவ்வளோதான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணியாச்சு. பிக்சரு கிளாரிட்டியாக இருக்குதா உடையுதா எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஜூம். அப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் இத்தனைக்கும் 4Kல தான் எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்டோரில் வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி ஆடியோலாம் பார்த்துட்டோம்ல. இப்போ இந்த கேமரா ரன்னிங்கில் போகும்போது எதாவது ஷேக்கிங் ஆகுதா அதெல்லாம் சொல்லி பார்க்கணும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். ஓடி பார்க்க போகிறோம் வாங்க.
வேகமாக தான் ஓட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும். உண்மையிலே செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறோம், இல்லை யாராச்சும் ஒரு மீட் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு அதாவது மோட்டர் வெஹிக்கிள் பைக்லேயோ இல்லை சைக்கிள்லேயோ போகும்போது இந்த கேமரா ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் ஓடி பார்த்தேன். அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் போகும்போது இது குவாலிட்டி வைஸு இதெல்லாம் எப்படி சொல்லி பார்க்கலாம். காய்ஸ், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கேமராவில் வந்து மைக் மாட்டுறீங்கன்னா எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை இந்த இடத்துல. அதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு கிளிப்பு வாங்கி மாட்டி அதில் தான் மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜேக்கு வந்து அது மேக்னெட்டிக் மைக் தான், அதனால் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு நம்ம நார்மலாக வந்து மைக் மாட்டணும்னா இந்த இடத்துல எதுவுமே ஆப்ஷனே இல்லை. இந்த பாருங்கள், இந்த கிளிப் வச்சு மாட்டினா கூட இங்கே ஆப்ஷன் இல்லை. அப்புறம் வந்து இந்த டிஜே விளாகில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க, இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வச்சுக்கோங்க. மொபைலில் வந்து இந்த டிஜே ஆப் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரெக்கார்ட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். அதில் உங்களுக்கு விருப்பமான வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆப் வந்து அதில் வந்து நீங்கள் உங்களோட லாகின் பண்ணணும், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இதில் வந்து கியூஆர் அந்த கோடு மாரி வரும், ஸ்கேன் பண்ணணும். அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த கேமராக்கும் உங்கள் மொபைலுக்கும் கனெக்ட் ஆகும். அது நீங்கள் புதுசாக வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், அது மேபி நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக நான் தப்புன்னு பண்ணேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஒரு கோடு ஆகும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுறீங்க, அப்புறம் அதுக்குள்ளே கேட்கக்கூடிய செட்டிங் வந்து நீங்கள் ஒன்று டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். காய்ஸ், ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம பைக் ட்ராவல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இது பார்ப்போம். வித்தவுட் மைக்கில் தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் கேமரா வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இப்போ ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. காய்ஸ், நம்ம கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து ட்ராவலில் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கேமரா விளாகில் எடுக்கிறது எனக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ட்ராவல் பண்ணும்போது என்னோடய ஆடியோலாம் உங்களுக்கு கேட்குதா நல்லா எனக்கு தெரியல, அப்படி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. பைக் ட்ராவல் பண்ணும்போது எது பண்ணாலும் நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால் ஹெல்மெட் போடுங்க. சின்ன ரெக்வஸ்ட். காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சைக்கிங்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏதாவது பைக்கில் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். குவாலிட்டி வைஸ் வந்து 4Kல தான் நான் ரொம்ப ஷூட் பண்ணேன், அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்குது. அந்த பிக்சர் ரொம்ப பெருசாக டார்க்கு ஃபேஸ் டார்க்னஸ் பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் 4Kல வந்து எடுத்தது எனக்கு சூப்பராக இருந்தது. இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ இது ஃபுல் அண்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறோம், இதோட குவாலிட்டி எப்படி, குவாலிட்டி வைஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது. டக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், இப்படி நிறைய விஷயத்த வந்து பண்ணும்போது அந்த பிளர்னஸ் வந்து அதையே ஃபுல் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சார்ஜ் வந்து இன்னமும் வந்து 50% வந்து சார்ஜ் இருக்குது. கைஸ்,
ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா செக் பண்ணதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஈவெண்ட்டில் நம்மளோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, நம்மளால் எப்படி பேச முடியும், அந்த ஆடியோ வந்து எப்படி அது கிளியராக கேட்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் தான். இந்த ஈவெண்ட்டோட இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதனால் க்ளோஸ் ஆகிடும். சரி, என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, ஒரு கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம், இல்லை மல்லிகைத்தூள், இல்லை கோதுமை பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டில் போட்டு அது பேக்கிங் பண்ணுவோம் வச்சுங்களா. அதை வந்து மிஷினுக்கிட்ட கொடுத்தா உங்கள் வேலை எப்படி ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்போ தான் இந்த இடத்துல நடக்குது. அது பெரிய ப்ராடக்டாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், சின்ன பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்குது, உங்கள் வேலை எவ்வளோ ஈஸியாகுது, அதை பற்றி ரிலேட்டிவான விஷயம் தான் இந்த எக்ஸ்போ நடக்குது. நான் நிறைய விஷயம் பார்த்தேன், நிறைய மிஷினரி ஐட்டம் இருந்தது. மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். நம்மள மாரி வ்ளாகிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஏதோ 1-2 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக வந்து இந்த எக்ஸ்போ செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு அட்டை பாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னோடய ஆடியோ, வாய்ஸு, அப்புறம் என்னோடய பிக்சரு கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்மளோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். சூப்பர் நைட்டுன்னு போட்டுருக்காங்களா அந்த ஆப்ஷன், அதுவும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது. காய்ஸ், அடுத்த ஆப்ஷன் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லோமோவில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்லோமோ வந்து எப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அவுட்புட்டை பார்க்கும்போது அது ஸ்லோவாக அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கும். நம்ம ஸ்லோ மோஷனாக ஸ்லோவாக நம்ம நவுத்திட்டு போனோம் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, ஸ்லோமோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டு இந்த இதுதான், பார்க்கலாம். காய்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. ஓரளவு வந்து கொஞ்சம் நைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்குறோம். மேபி நைட்டு வந்திருக்கணுமோ 9 மணிக்கு மேலே. பரவாயில்ல, ஒரு 6:30க்கு எப்படி இருக்குது பார்ப்போம். கிளாரிட்டிலாம் இன்னும் வெயிலில் இன்னும் சாயல. ஓகே, இப்போ வந்து இது நார்மலாக எடுக்கிறேன் புரியுங்களா. வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நார்மலாக எடுக்கிறேன். இப்போ சூப்பர் லைட்டு போடுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிளாரிட்டி. காய்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்குது சூப்பர் லைட், இப்போ அதுதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பெருசாக இப்போ பார்க்கும் போது எதுவுமே தெரியல டிஸ்பிளேயில். மேபி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா அவன் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், அது ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். ஆனால் அது அந்த செடிக்குள்ளே தான், இந்த செடிக்குள்ளெலாம் ரொம்ப இருட்டாகுது. சூப்பர் லைட் எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம். சூப்பர் நைட்டில் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ இங்கே வந்து ஓகே, ஓரளவு வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ நான் உள்ளே போகிறேன், இது எனக்கு ரியலாகவே வந்து இருட்டாக இருக்குது இந்த இடம். சூப்பர் லைட்டோடு போகலாம் உள்ள. ஓகேவாக தான் இருக்குது சூப்பர் லைட்டு. கைஸ், நம்ம எல்லா செட்டிங்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் ஆக்ஷன் 5 ப்ரோவில். அதாவது DJI ஆக்ஷன் 5 ப்ரோவில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். பேசிக் ஸ்டெப்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு பிகினர், அதாவது நான் இப்போ தான் புதுசாக வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு பேசிக் செட்டிங் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனலாக வந்து வேறு மூடுக்கு ஏற்ற மாரி, அதாவது வேறு ட்ராவலுக்கு ஏற்ற மாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் ப்ரோ வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், எப்படி இருந்தது? கண்டிப்பாக நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சப்போஸ் தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதை பற்றி. இப்போ நான் மோஸ்ட்டாக வந்து iPhone 14 ப்ளஸில் தான், இதில் தான் நான் வீடியோ விளாகே பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு இதுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டு நமக்கு நியூவாக வந்த இந்த விளாகிங் கேமரா தான் இனிமேட்டு வீடியோ விளாகிங் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் பண்ண முடியுது, ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அதனால வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் விளாகிங் கேமரா வந்து உண்மையிலே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுது. மேபி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுவீங்களே கமெண்ட்ல, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், நிறைய விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை.